Okay, now we are in our third prose. Third prose, empowered women navigating the world. Navigating, that means சுத்துறதா? Circumnavigate the world அப்படிமா உலகத்தை சுற்றுதல். Particularly via sea. கடல் மார்க்கமாக கடல் வழியாக உலகத்தை சுற்றுதல். The navigation அப்படின்னு சொல்லுவாங்க. திசைகளை அறிதல். வேர்ல்ட் உலகத்தையே அவங்க என்ன பண்ணி பாக்குறாங்க, சுற்றி பாக்குறாங்க. நம்ம ஆக்சுவலி இந்த லெசனை கம்ப்ளீட்டா ஒரு 3 டேஸா நம்ம பார்த்துட்டோம். இந்த செஷன்ல ஒரு சம் அப் மாதிரி அதை பார்த்துட்டு அழகா அந்த லெசனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, ஹவு இட் வாஸ் ஸ்டார்டட். இந்தியன் கவர்மெண்ட் had initiated a project for establishing the indigenously built sailboats. Indigenously built sailboats. What are the boats indigenously built in India? Can you name? How many boats? How many sailboats? First one. What is the first one? INSV Mahadev. INSV Mahadev. Second sailboat தான் என்னது? தாரா தாரிணி. தாரா தாரிணி அப்படிங்கிற ஒரு செயில் போட் வந்து இண்டிஜினஸ்னா கம்ப்ளீட்லி அதனுடைய எல்லா டெக்னாலஜியும் எல்லா ப்ராடக்டும் அதனுடைய மெட்டீரியல் எல்லாமே எதுல இருந்து ஆரிஜினேட் ஆனது? இந்தியாவில முழுக்க முழுக்க தயாரிக்கப்பட்டது. வேற எந்த கண்ட்ரியும் ரிலே பண்ணாம நம்ம முழுக்க நம்ம சொந்த நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு செயில் போட்டு தான் என்னது ஐஎன்எஸ்வி மாதேயும் ஐஎன்எஸ்வி தாரிணியும். அதுல வந்து தாரா தாரிணி அப்படிங்கிறது ஆக்சுவலி ஒரு 2 மார்க் கொஸ்டினா இது வரும். வாட் இஸ் தாரா தாரிணின்னு வரும், டிஃபைன் தாரா தாரிணின்னு வரும். ஓகே, வாட் இஸ் தாரா தாரிணி? தாரா தாரிணி இஸ் a patron deity. It saves the sailors. sailors என்ன பண்றாங்க? sailors-னா யாருமா? கப்பல்ல பயணிக்கிறவங்க sailors. மாலுமி, வெரி குட். அது மாலுமின்னு சொல்லுவாங்க. கப்பலை செலுத்துபவர் தான் சொல்லுவாங்க. இந்த செயிலர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கார்ட்டூன் எங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வரும். பாப்பாய் த செயிலர் அப்படின்னு நாங்க ஒரு கார்ட்டூன் பார்த்திருக்கோம். எங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸ்ல அது வந்து மறக்கவே முடியாது. அந்த 3 கேரக்டர்ஸ், பாப்பாய் கேரக்டர், ஆலிவ், அதுக்கப்புறமா ப்ளூட்டோ அப்படிங்கிற கேரக்டர். சான்ஸ் இருந்துச்சுன்னா யூடியூப்ல சர்ஃப் பண்ணீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் பாப்பாய் த செயிலர் மேன் அப்படின்னு வரும். ஸோ முழுக்க அந்த செட்டப் எல்லாமே ரிலேட்டட் டு சி ஷிப் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ தாரா தாரிணிங்கிறது ஒரு பேட்ரன் டெய்டி. பேட்ரன் டெய்டினா தமிழ்ல என்னன்னு சொல்லி கொடுத்த? காவல் தெய்வம். காவல் தெய்வம் அது வந்து செயிலர்ஸ்க்கான ஒரு காவல் தெய்வம். செயிலர்ஸ் வர்ஷிப் தாரா தாரிணி ஃபார் சக்சஸ் அட் சி அண்ட் சேஃப்டி. கடல்ல தங்களுக்கான ஒரு சேஃப்டிக்காகவும் கடல்ல தங்களுக்கான ஒரு சக்சஸ்க்காகவும் நல்ல ஈல்டு இருக்கணும், அவங்களுக்கு நிறைய ஃபிஷ் கிடைக்கணும், அந்த மாதிரி எதை சார்ந்து போறாங்களோ அதுக்கான வெற்றி கிடைக்கணும்ன்றதுக்காக வேண்டுவாங்க. வேர் இஸ் இட் லொகேட்டட்? தாரா தாரிணி டெம்பிள் கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஒடிஷா அங்க இருக்கு. இதுவும் ஒரு 2 மார்க் கொஸ்டினா வரும். ஆக்சுவலி the project was initiated to establish to showcase the indigenously built sailboats in India. இந்தியாவில் கட்டமைக்கப்பட்ட அந்த செயில் போட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்ன்றதுக்காக தான் அந்த ப்ராஜெக்ட் ஒன்று இனிஷியேட் பண்ணாங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட்? நோ, நவிகா சாகர் பரிக்ரமா அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து தான் அந்த இண்டிஜினஸ்லி பில்ட் செயில் போட்டை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காகவும் அதை ஷோகேஸ் பண்றதுக்காகவும் கட்டமைக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் நவிகா சாகர் பரிக்ரமா அப்படிங்கிறது. ஆக்சுவலி இவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டா அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு நேஷனல் ஸ்கீமையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு அமால்கமேஷன் மாதிரி கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா நரி சக்தி விமென் எம்பவர்மெண்ட்டுக்கான ஒரு நேஷனல் பாலிசிய அதுக்குள்ள அது சேர்த்து மிங்கிள் பண்ணதுனால, அதை ஜாயின் பண்ணதுனால அந்த இண்டிஜினஸ்லி பில்ட் செயில் போட் ஐஎன்எஸ்வி தாரிணிய
சீக்கு வந்து அனுப்பும் பொழுது அதுல முழுக்க முழுக்க யாரை வச்சு அனுப்புனாங்க? விமன், ஒன்லி விமன். So 6 women crew sailed in the indigenously built sailboat INSV Tarini. INSV Tarini தானமா இருக்காங்க? INSV Tara Tarini. INSV Tara Tarini. No, INSV Tarini தான். தாரா தாரிணிங்கிறது டெம்பிளோட நேம் தான். நமக்கு இந்த ஷிப் இந்த செயில் போட்டுக்கு வச்சிருக்கிற நேம் என்னன்னா INSV தாரிணி தான். So who are the members? Who are the 6 members? நான் வந்து how many members ன்னு கேட்கல. Who are the 6 members? Who are the crew members அப்படின்னு பார்க்கும் பொழுது லெப்டினன்ட் கேடர் வர்த்திகா ஜோஷி, நெக்ஸ்ட் லெப்டினன்ட் பிரதீப் ஜம்வால், ஸ்வாதி பத்ரபள்ளி, ஐஸ்வர்யா போதபட்டி, விஜயா தேவி, பாயல் குப்தா. Who skippered the team? Who skippered the crew? Okay, வர்த்திகா ஜோஷி. ஸ்கிப்பர் அப்படிங்கிறவங்க கேப்டன், டீம் லீடு, அவங்க தான் வந்து ஸ்கிப்பர் அப்படிம்பாங்க. இவங்க தான் அந்த டீமை வந்து லீட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா who mentored the crew? இந்த க்ரூவை மென்டர் பண்ணது யாரு? ட்ரெயின் பண்ணது யாரு? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சொல்லியிருக்கேன். திலீப் தாண்டே. திலீப் தாண்டே. இந்த திலீப் தாண்டே யாரு தெரியுமா? திலீப் தாண்டே. Who is திலீப் தாண்டே? The first the first person who sailed in the sailboat, the first indigenously built sailboat INSV Maade. அந்த திலீப் தாண்டே வந்து the first Indian solo circumnavigation was undertaken by Captain Dilip Dande from August 19, 2009 to May 19, 2010 on board another India-built vessel INSV Maade. இப்போ ஆக்சுவலி சோலோல இவர் சோலோ தான், பட் நான் ஸ்டாப் சோலோங்கிறது யாரு? எங்கேயுமே நிறுத்தாம போனவர் யாரு? அபிலாஷ் டாமி வந்து நான் ஸ்டாப், எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாம போனவர். இவரும் சோலோ, ஃபர்ஸ்ட் சோலோ சர்க்கம்நேவிகேட் பண்ணவர் திலீப் தாண்டே. பட் நான் ஸ்டாப்பா போனவர் யாருன்னா அபிலாஷ் டாமி. ஓகே, சோ இப்போ how many days they took for the navigation, for the expedition? How many days? 254 days. So again இந்த இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்ததுக்கு அப்புறமா there was an interview, ஒரு இன்டர்வியூ இருந்தது with the 6 members of the crew. அந்த க்ரூவினுடைய மெம்பர்ஸ் கூட ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ணாங்க. இன்டர்வியூவர் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க. அதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா என்ன கேட்டாங்கன்னா, what is the main quality that helped you to complete the expedition? இந்த எக்ஸ்பீடிஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த குவாலிட்டி, உங்ககிட்ட இருந்த எந்த ட்ரைட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு கேட்டாங்க. What did Vartika Joshi reply? What did she reply? What is the quality that helps them to make the expedition successful? Honesty. ஹானஸ்டின்னு சொன்னாங்கல்ல, எங்கள்கிட்ட இருந்த அந்த ஹானஸ்டி தான் எங்களுக்கான பெரிய குவாலிட்டியா இருந்துச்சு. Why? இந்த ஒரு எக்ஸ்பீடிஷனுக்கு எதுக்கு அவங்க ஹானஸ்டியை முக்கியமா சொல்றாங்க? பிகாஸ் அந்த இண்டிஜினஸ்லி பில்ட் அந்த INSV தாரிணியில முழுக்க முழுக்க எல்லாமே என்வைரன்மெண்ட்டுக்கு ஃப்ரெண்ட்லியான அப்படியான டூல்ஸ் மட்டுமே, அப்படியான டெக்னாலஜி மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. தே யூஸ்டு ஒன்லி நேச்சுரல் ரிசோர்சஸ், நேச்சரை மட்டுமே டிபெண்ட் பண்ணி. பிகாஸ் ஆஃப் விண்டினுடைய ஹெல்ப்பினால மட்டுமே தான் அந்த செயில் போட்டை அவங்க செயில் பண்ணாங்க. They never started the engine. They never started the engine. இந்த இன்ஜின் அவங்க என்ன பண்ணவே இல்லை, ஆன் பண்ணவே இல்லை. அந்த ஹானஸ்டியே தான். எவ்வளவோ அவங்களுக்கு ட்ரபிள்ஸ் வந்துச்சு. They came over, they overtook many hurdles, they overcome many hardships, but they never started the engine. அந்த இன்ஜின் அவங்க என்ன பண்ணவே இல்லை, ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அந்த ஆனஸ்டி தான் அவங்களுக்கு இந்த சக்சஸ்க்கு அவங்கள ப்ரொப்பல் பண்ணதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 6 மெம்பர்ஸா இருந்தாங்க. அவங்களுடைய கோஆபரேஷன் எப்படி இருந்துச்சு? அவங்களுடைய டீம் ஒர்க் எப்படி இருந்துச்சு? ஒரு கோஆர்டினேஷன் இருந்துச்சு. பிகாஸ் they
do focus on the result only, on the solution only. They do not care about the solution is who gave the solution, not to the person. They do not give importance to the person who gives the solution. The solution is the important one, not the person. இவங்க தான் சொல்லணும், அவங்க தான் சொல்லணும்னு அவங்க நினைக்கல. அவங்களுக்கு தேவை சொல்யூஷன். ஒரு ப்ராப்ளம் யாரு சால்வ் பண்றாங்க அப்படிங்கிறது தான். அவங்களுக்குள்ள எந்த ஈகோவும் இல்ல. வேற என்ன அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிட்டாங்க? வேற என்னென்ன முக்கியமான கொஸ்டின் அந்த இன்டர்வியூவர் கேட்டாங்க? வெரி குட். உங்க பேரண்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணாங்கன்னு கேட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் உங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க? யாரா இருந்தாலுமே பயப்படுவாங்க. அதுல from mountains, how many of the crew members from mountain? Three members were from mountain. அதாவது they never visit the ocean, they never visit the sea. அவங்க என்ன பண்ணதே கிடையாது. அவங்க கடல் பரப்பை பார்த்ததே கிடையாது. முதல்ல அந்த ட்ரைனிங்க்கு போகும்போதுதான் அவங்க அதை பார்த்தாங்க. Okay, how many members applied for the project? Out of 30 women, the 6 were shortlisted. 30 women என்ன பண்ணிருந்தாங்க? அப்ளை பண்ணிருந்தாங்க. அதுல யாரை தான் செலக்ட் பண்ணாங்க? 6 members செலக்ட் பண்ணாங்க. என்ன கேட்டகரியில செலக்ட் பண்ணாங்க? According to what category they were selected? Mentally strong and they also physically strong. For the survival skills they were selected. சர்வைவல் ஸ்கில்ஸ் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தாங்க. ஏன்னா ஒரு ஆபத்தான இடத்துக்கு போக போறாங்க. அப்படி ஒரு ஆபத்தான என்கவுண்டர்ல சிச்சுவேஷனை எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்கன்றதுக்கு ரொம்ப முக்கியமான குவாலிட்டி என்னன்னா சர்வைவல் ஸ்கில். அது யார்கிட்ட இருக்குன்னு பார்த்து செலக்ட் பண்ணாங்க. இன்டர்வியூவர், வாட் வேர் த எக்ஸைட்டிங் மொமெண்ட்ஸ் டியூரிங் த ட்ரிப்? இந்த ட்ரிப்ல உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா என்னென்ன மொமெண்ட்ஸ் இருந்துச்சு? அவங்க நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்தாங்க. ஒரு பெரிய ஸ்டார்ம் அவங்க இது பண்ணி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹரிகேன்ஸ் அவங்க நிறைய ஓவர் கம் பண்ணி வந்திருக்காங்க. they cannot predict the weather. அந்த வெதர் கண்டிஷன் வந்து ப்ரெடிக்ட் பண்ற அளவுக்கான டெக்னாலஜி எல்லாமே அதுல இருந்தாலுமே அதை என்ன பண்ணி ஆகணும்? they should handle those unexpected weather conditions. அந்த unexpected weather condition அவங்க என்ன பண்ணணும் தர்ஷினி? middle of the sea, they have to face all the unpredictable conditions. புரியுதா? இது ஒன்னும் லேண்ட்ல ஃபேஸ் பண்ற ஒரு பிரச்சனையும் சீல ஃபேஸ் பண்ற பிரச்சனையும் ஒண்ணு கிடையாது. இட் would be entirely different at sea. கடல்ல இது முழுக்க டிஃபரெண்டா இருக்கும். என்னென்ன உங்களுக்கு எக்ஸைட்டிங் மொமெண்ட்ஸ் என்ன இருந்துச்சுன்னு கேக்குறாங்க. வர்த்திகா ஜோஷி ஆன்சர் பண்றாங்க பாரு. when we were crossing the Tasman Sea to see the entire sky lit up in green light, there was bioluminescence. Important word. ஒரு bioluminescence அவங்க பாக்குறாங்களா? bioluminescence அப்படிங்கிறது, how many of you have watched the movie Life of Pi? Life of Pi அப்படிங்கிற ஒரு படத்தை எத்தனை பேரு வாட்ச் பண்ணிருக்கீங்க, பார்த்திருக்கீங்க? பார்த்ததே இல்லையாடா? முக்கியமான படம்டா, போய் பாருங்கடா. லைஃப் ஆஃப் பை அப்படிங்கிற ஒரு மூவி. லைஃப் ஆஃப் பை. ஆஃப்டர்நூன் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ல இந்த லைஃப் ஆஃப் பைல இருந்து இந்த பயோலூமினிசன்ஸுக்கு ஆப்ட் ஆகுற மாதிரியான ஒரு சீனை நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஆஃப்டர்நூன் எனக்கு ஞாபகப்படுத்துங்க. ஓகே, அது எப்படி இருக்கும்னா, அந்த மிடில் ஆஃப் த சீல ஆழ் கடலில் இருந்து அவ்வளோ ஒரு பெரிய லூமினிசன்ஸ்னா பிரகாசமான ஒளி நிரம்பிய ஒரு காட்சி. அது எலுமினேட் ஆகும் அப்படியே அந்த சி ஒரு சர்டன் ரீஜனுக்கு, ஒரு சர்டன் ஏரியாவுக்கு. அது அப்படியே அந்த ஒளி வட்டத்துல அந்த சின்ன போட்ல இருந்துகிட்டு அந்த ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அந்த கடலுக்குள்ள வந்து அழகா பாத்துட்டு இருப்பான். அது ஸ்கை நல்ல டார்க் ஸ்கை, நைட் டைம், கடல்ல சுத்தி திடீர்னு உனக்கு ஒரு பெரிய லைட் கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும்? ஒரு வாஸ்ட் லைட். அந்த லைட் மேலேந்து வரல, எங்கேருந்து வருது? கடலுக்கு அடியில இருந்து வருது. அந்த வெளிச்சம் அப்படி மேல வரும்போது பாத்தீங்கன்னா அதுல அவ்வளோ பெரிய ஒரு வேல் என்ன பண்ணும்னா நல்லா அழகா ஸ்வர்ல் ஆகி மேல ஜம்ப் பண்ணி குதிக்கும். அப்படியான ஒரு காட்சி அந்த மூவில இருக்கு. இந்த பயோலூமினிசன்ஸை நான் உங்களுக்கு எவ்வளவு வேர்பலா எக்ஸ்பிளைன் பண்ணாலும்
அந்த சீனை உங்களால பார்க்க முடியாது. பட் அந்த ஒரே ஒரு சீனை நான் உங்களுக்கு பிளே பண்ணி காமிச்சிட்டேன்னா நான் இவ்வளவு சொல்லணும்னு அவசியம் இருக்காது. ஸோ பயோலூமினிசன்ஸ்ன்றது இயற்கையிலேயே நடக்கக்கூடிய ஒரு ஒளிர்தல். இங்க நம்ம எலக்ட்ரிசிட்டி வச்சுதான் லைட்டு போடணும். ஒரு இருளான இடத்துல நிலவு இருக்கிறது, எல்லா இடத்துக்கும் அந்த வெளிச்சம் போகும். இந்த பயோலூமினிசன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஏரியாவுல மட்டும் ஒரு மிகப்பெரிய பிரகாசத்தை நிகழ்த்தி காட்டும். அதுதான் பயோலூமினிசன்ஸ். அப்படி ஒரு காட்சியை அவங்க டாஸ்மன் சீயை கடக்கும் போது பாக்குறாங்களாம். லைஃப்ல அவங்களால அந்த அந்த மொமெண்ட்டை மறக்கவே முடியாதாம். உண்மையிலேயே நீ அந்த சீனை பார்த்தீன்னு வச்சுக்கியேன், இதை நேர்ல பாக்குறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. சோ அவங்களால மறக்க முடியாத மொமெண்ட்ன்றதே எந்த மொமெண்ட்டை சொல்றாங்க? அந்த பயோலுமினிசன்ஸை பார்த்தது, அந்த கடல்ல இருந்து அப்படி ஒரு ஒளி நிரம்பிய ஒரு காட்சியை பார்த்தது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியானதா இருந்ததுன்னு சொல்றாங்க. We spotted a dead sperm whale once and we thought it was an island from a distance. ஒரு பெரிய திமிங்கலம் ஒண்ணு இறந்து கிடக்கு. அதனுடைய சைஸை பார்த்துட்டு இவங்க அதை என்னவா மிஸ்டேக் பண்ணிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க, அது ஒரு பெரிய ஐலண்டுனே நினைச்சிருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு பெருசா இருந்திருக்கு, ஏதோ ஒரு ஐலண்டு கிட்ட வந்து சேர்ந்த மாதிரி இருந்திருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய காட்சிகள். நேச்சர் ஹேஸ் த மிஸ்ட்ரி. அதான் சொல்லியிருக்காங்கல்ல, இயற்கையினுடைய மிஸ்ட்ரியை நம்ம யாராலையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. நீ உள்ள போக 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 அதனுடைய ரிவிலேஷன்றது போயிட்டே இருக்கும். நேச்சர் ரிவில் மெனி திங்ஸ் ஒன் ஆஃப்டர் another. நீ போக 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 நிறைய விஷயங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதான் நேச்சர். அப்படி ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறது மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்றாங்க. How did your crew spend time deep in the sea? அதாவது ரொம்ப ஆழ்கடலில் பயணிக்கும் பொழுது நீங்க எப்படி உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. உனக்கு இங்கேயே போர் அடிக்கும், வீட்டுக்கு போன உடனே போன் எடுத்து ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. பட் அவங்க நடுக்கடல்ல என்ன பண்ணுவாங்க? During circumnavigation, we picked up some hobbies and kept posting pictures of delicacies like golgappas. What are golgappas? பானிபூரி. நம்ம பானிபூரின்னு சொல்றோம்ல, அந்த அந்த கோல்கப்பாஸ்னுடைய பிக்சர்ஸ் எல்லாம் அவங்க எடுக்கிறாங்க. And cakes, we also read books. மிக பெரிய டைமை கரெக்டா கன்சியூம் பண்றதுக்கான மிகப்பெரிய டூல் என்னன்னு கேட்டீங்கன்னா புக்ஸ் மாதிரி உன்னுடைய டைமை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா மாத்தக்கூடிய ஒரு டூல் வேற எதுவுமே கிடையாது. படிக்கிற புக்ஸ் அப்படிப்பட்ட புக்ஸா இருக்கணும். When the weather was pleasant and did something quilling and craft work. அது நிறைய பேர் quillingலாம் பண்றாங்களாம். அது ஒரு மாதிரி எம்ப்ராய்டரி பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான ஒர்க் பண்ணிருக்காங்க. நிறைய கிராஃப்ட் பண்ணிருக்காங்க. வேஸ்ட் திங்ஸ்ல இருந்து நியூ கியூரியஸ் திங்ஸ் கண்டுபிடிக்கிறது, கிரியேட் பண்றது, இதெல்லாம் பண்ணிருக்காங்க. While team leader Joshi read comics and the Ramayana during her journey. அவங்க ராமாயணா படிக்கிறாங்க, காமிக்ஸ் படிக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாம் படிச்சு அவங்க என்ன பண்றாங்க, டைமை ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வர்த்திகா ஜோஷி சொல்றாங்க, 6 is a great number. We were always entertained. We watched movies, listened to music. அவங்க படமும் பார்த்திருக்காங்கப்பா, மூவிஸும் வாட்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, மியூசிக் கேட்டிருக்காங்க. And you won't believe some of the goodies the crew rustled up in our tiny pantry. Even while sailing in rough seas, we made parathas. அவங்க அவங்களுடைய ஸ்கில்ல குக்கரிலையும் பயங்கரமா ஹாபிஸ் டைமை ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. நியூ டிஷஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணி கொடுத்துக்கிறது, இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணி அவங்க டைம் நல்லா யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. பேக்டு கேக்ஸ் அண்ட் பிரெட்ஸ் அண்ட் ஈவன் மேட் ஹல்வா அண்ட் ரசகுல்லாஸ். ஹல்வாவும் ரசகுல்லாவும் பண்ணிருக்காங்க. வி செலிப்ரேட்டட் ஃபெஸ்டிவல்ஸ் அட் சி. இது 2 மார்க்ல வருமா? என்னென்ன ஃபெஸ்டிவல் அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க, என்னென்ன செலிப்ரேஷன் அவங்களுடைய எக்ஸ்பீடிஷன்ல அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. When we think about it now on land, we remember the Diwali we spent at the sea. Diwali அவங்க சீல தீபாவளி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல அவங்க அங்க இருந்துட்டாங்க. We celebrated 3 birthdays including the first birthday of the boat. அந்த போட்டினுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேவும் எங்க செலிப்ரேட் பண்ணிருக்காங்க? சீலையே, அவங்களோட எக்ஸ்பீடிஷன்லயே செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அந்த crew மெம்பர்ஸ்ல 2 மெம்பர்ஸினுடைய பர்த்டேஸையும் அங்க செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. சோ மொத்தமா 3 பர்த்டேஸ் வந்திருக்கு. ஆல்சோ ஸ்பெசிபிக் அக்கேஷன்ஸ் லைக் கிராசிங் த ஈக்வேட்டர், த இன்டர்நேஷனல் டேட் லைன் அண்ட் சச். ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வுகளும் நடந்திருக்கு. ஈக்வேட்டரியலை கிராஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா
இன்டர்நேஷனல் டேட் லைன் அண்ட் சச் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க கடந்து வந்ததையும் அதை ஒரு செலிப்ரேஷனா அவங்களே என்ன பண்ணிருக்காங்க, செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. வாட் மோட்டிவேட்டட் யூ டு ஃபுல்ஃபில் த கண்ட்ரிஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? உங்களுக்கு எது மோட்டிவேட் பண்ணுச்சு இந்த கண்ட்ரிக்காக, கண்ட்ரியினுடைய எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணணுன்றதுக்கு? ஏன்னா இது ஒரு ரொம்ப பெரிய டேஞ்சரஸ் டாஸ்க், ஒரு அட்வென்ச்சரஸ் டாஸ்க்கும் கூட தான், பட் ரிஸ்கி, நிறைய ரிஸ்க் இருக்கு. யாருடைய ஹெல்ப்பும் இல்லாம அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவு பெரிய ஓஷன் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கடந்துட்டு இருக்காங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு யார் கொடுத்ததுன்னு கேக்குறாங்க. We know that the entire country was watching us and praying for us. எங்களுக்கு தெரியும் என்டையர் கண்ட்ரியும் எங்களை பார்த்துட்டு இருக்காங்க, எங்களுக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். So for the people, for our country, we determined to finish the expedition successfully. Our hard work and courage is rewarded now அப்படின்றாங்க. எங்களுடைய துணிவிற்கும் எங்களுடைய ஹார்ட் ஒர்க்கும் அதற்கான ஒரு விலையாக இந்த எக்ஸ்பீடிஷனுடைய சக்சஸ் இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. as a woman how would you consider this expedition? கடைசியா தான் அந்த கொஸ்டின் கேக்குறாங்க பாரு. ஒரு பெண்ணாக இந்த எக்ஸ்பீடிஷனை எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க. நம்மள பக்கத்து தெரு கடைக்கு விட மாட்டாங்க, பயப்படுறாங்க. ஏன்னா காலம் அப்படி இருக்கு. இவங்க எங்க போயிட்டு வந்துட்டாங்க, ஊரு சுத்துறியான்னு கேட்பாங்க, இன்னும் ஊரு சுத்த போறியான்னு கேட்பாங்க. இவங்களை பார்த்து என்ன கேட்கணும், உலகம் சுத்த போறியா, ஊரு சுத்திட்டு வந்தியா அப்படின்னு கேட்கறது போக என்ன ஆச்சு, அவங்க உலகத்தையே சுத்திட்டு வந்துட்டாங்க. இனிமேல் இந்த சின்ன சின்ன மாதிரி எல்லாம் எங்களை கேட்காதீங்க, ஊரு சுத்த போறியான்னு கேட்காதீங்க. எப்படி கேளுங்க, இனிமேல் உலகத்தை சுத்த போறியா அப்படின்னு கேளுங்க. சோ நம்மளுடைய டிட்டர்மினேஷன், பர்சிவரன்ஸ், நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது எப்படி ஆயிருக்கு, என்லார்ஜ்ட். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப பிராடன் ஆகியிருக்கு. நம்மளுடைய ஸ்கோப், ஃபோக்கஸ், நம்மளுடைய லிமிட் எல்லாம் நமக்கு யாரும் வைக்கல, அவங்களா நமக்கு லிமிட்ஸ் கிடையாது, அவங்களா கட்டமைச்ச ஒரு லிமிட்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம். It is a matter of great honor and we could not have imagined anything better for our cast off. Of course, we being an all-women team, it is a great boost to women in the country. But as we are going as sailors, and we as sailors have seen that the sea does not discriminate between genders. Sea doesn't discriminate them. புரிஞ்சுக்கோங்க, ஆண் பெண் அப்படிங்கிற டிஸ்கிரிமினேஷனை யாரு பாக்குறது இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. கடலுக்கு வந்து நாங்கள் ஆணா பெண்ணாங்கிற வித்தியாசம்லாம் இல்ல. கடல் நம்ம எல்லாரையும் எப்படிதான் பார்க்கும், சமமா. இயற்கை நம்ம எல்லாரையும் எப்படிதான் பார்க்கும், சமமா தான் பார்க்கும். அதுக்கு எந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது. சோ ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கறத நம்ம எங்கேயுமே பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான் the whole lesson. So if a woman determined to do anything, she can do anything, she can attain everything. So you should be capable of doing, you should develop your desires, you should elongate your desires to attain everything. நீங்க உங்களுடைய ஆம்பிஷன் எப்படி வச்சுக்கணும், aim high, உயர்வான குறிக்கோள்களை வச்சுக்கோங்க. You can attain everything. That's the lesson.